நான் உங்க புனிதா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள ஒரு பூதம் இருக்குங்க. என்ன என் மேல கோவப்படுறீங்களா? எனக்குள்ளலாம் பூதம் இல்லம்மா அப்படின்னு சொல்றீங்களா? உண்மையிலேயே உங்களுக்குள்ள பூதம் இருக்குங்க. இப்ப வேணா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? நீங்க வீட்டை பூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டை பூட்டினோமா இல்லையா டவுட் வருதா? அதே மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தானே வெளியே போவீங்க. போனதுக்கு அப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுமா இல்லையா டவுட் வருதா? இதே மாதிரி நமக்குள்ள நிறைய குழப்பம் வந்துட்டு இருக்கோம்ல. இந்த டவுட் எல்லாம் வர வைக்கிறது யாரு தெரியுமா? அதுதாங்க பூதம். உங்களுக்குள்ள இருக்கிற பூதம் தான் வந்து வந்து உங்களை குழப்பி விட்டுடும். நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணியிருந்தாலும் குழப்பி விடும். கரெக்டா உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா மறக்காம கமெண்ட் போடுங்க. சரி, இப்போ இந்த பூதத்துல நல்ல பூதமும் இருக்கு, கெட்ட பூதமும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? நல்ல பூதமா கெட்ட பூதமா இதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ஆக்சுவலா நல்ல பூதம் இருக்குல்ல, அந்த நல்ல பூதம் என்ன பண்ணும்? நம்ம ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஒரு விஷயத்துல தோத்து போயிருப்போம், தப்பு பண்ணதால தோத்து போயிருப்போம். அகை நம்ம அந்த விஷயத்த பண்ணும்பொழுது நல்ல பூதம் என்ன தெரியுமா பண்ணும்? நீ ஏற்கனவே தப்பு பண்ணிருக்க, இந்த தப்பு நடந்திருக்கு, நீ மறுபடியும் அதை பண்ணாத, ஓகேவா? மறுபடியும் பண்ணா நீ மறுபடியும் சிக்கல்ல மாட்டுவ அப்படின்னு நம்மள வழி நடத்தும். அதுதான் நல்ல பூதம். ஆனா கெட்ட பூதம் நம்ம செய்யற தப்ப திரும்ப 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 செய்ய வைக்கும், நம்மள முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த கெட்ட பூதம் இருக்குல்ல, இதோட பழக்கம் என்ன தெரியுமா? நம்மள ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆக வைக்கும். ஓகேவா? நம்ம அடிக்ட் ஆகும் பொழுதெல்லாம் நல்ல பூதம் என்ன பண்ணும்? வேணா வேணா சொன்ன கேளு, நீ அடிக்ட் ஆகுற, நீ தப்பு பண்றன்னு நம்ம கிட்ட சொல்லும். ஆனா நம்ம கேட்க மாட்டோம். நம்ம யார் பேச்சு கேட்போம்? கெட்ட பூதத்தோட அந்த சொற்களை கேட்டு 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 அதுபடி நம்ம போயிடுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நம்ம ஒரு விஷயம் செய்யும் பொழுது ஒரு பூதம் நல்லதை சொல்லிக் கொடுக்கும், ஒரு பூதம் கெட்டதை சொல்லிக் கொடுக்கும். ஆனா நம்ம எதை கேட்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு. சரி, இப்போ நான் வீட்டை பூட்டுற விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ நமக்கு நல்ல பூதம் எப்படி நம்மள வழி நடத்தும் தெரியுமா? நம்ம வீட்டை பூட்டும் பொழுது கவனமா பூட்டுன்னு நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் வரும். வீடு பூட்டும் பொழுது. ஆனா நம்ம வீட்டை பூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம்னா, கெட்ட பூதம் நீ வீட்டை பூட்டினியா இல்லையான்னு கேட்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டை பூட்டும் பொழுது கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ ஒரு வேலையும் செய்யும் பொழுது நம்ம நல்ல பூதத்தை ட்ரிகர் பண்ணி விடணும். நல்ல பூதத்துக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்ப கெட்ட பூதம் நம்ம வீட்டை பூட்டினியா இல்லையான்னு கேட்கும் பொழுது நல்ல பூதம் என்ன சொல்லும்? அவதான் வீட்டை பூட்டிட்டாங்க, நீ வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிடும். ஓகேவா? அப்ப நல்ல பூதத்தை ட்ரிகர் பண்ணணும்னா நம்ம செய்யற ஒரு விஷயத்திலயும் கான்சென்ட்ரேட் இருக்கணும். கான்சென்ட்ரேட்டோட செய்யும் பொழுது கெட்ட பூதத்துக்கு வேலை கிடையாது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஒரு விஷயம் பேச போறோம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போறோம். ஓகேவா? நல்ல பூதம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும், நீ பேசு அப்படின்ட்டு. கெட்ட பூதம் என்ன தெரியுமா? பேச போறியா, இது மாதிரிலாம் ஆயிடும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ண விடும்னா பயத்தை தூண்டி விடும். ஓகேவா? அந்த பயத்தை தூண்டி விடுற அந்த கெட்ட பூதத்தை நம்ம எப்பவுமே கூட வச்சுக்க கூடாது. எப்பவுமே எந்த பூதத்தை வச்சுக்கணும் நம்ம? நீ செய்யி, உன்னால முடியும், ஏற்கனவே தப்பு பண்ணிருக்கேன், அதை இப்ப பண்ணாத, கரெக்டா பண்ணு அப்படின்னு வழி நடத்தக்கூடிய அந்த நல்ல பூதம் நமக்கு வேணும். அந்த நல்ல பூதம் நமக்கு வரணும்னா நம்ம செய்யற ஒரு விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்டோட செய்யணும். ஓகேவா? இந்த கெட்ட பூதம் நமக்கு 1000 குழப்பங்களையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கொண்டுட்டு நம்ம மைண்டுக்குள்ள போட்டு என்ன பண்ணி விட்டுரும்? குழப்பி விட்டுரும். பழசையே கிண்டிக்கிட்டு இருக்கோம். யாரு? கெட்ட பூதம். அது பேச்ச கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்க மனசுக்குள்ள அந்த நல்ல பூதத்தை மட்டும்தான் வச்சுக்கணும். கான்சென்ட்ரேட்டோட இருங்க. எப்பவுமே கொஞ்ச நேரமாச்சும் சிரிக்க பாருங்க. நல்ல மனசோட இருங்க. ஓகேங்களா? அதாவது எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகாம இருங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த கெட்ட பூதம் இந்த டொப்பமைன் அப்படின்ற நம்ம மூளையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சுரப்பியை தூண்டி விட்டுரும். அப்ப அது என்ன பண்ணோம்னா, நம்ம எதை அதிகமா விரும்பி செய்யறோமோ அதையே திரும்ப 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 செய்ய வைக்கும். அதாவது என்னன்னா, அதை தாண்டி நம்ம வெளியே வர விடாது. செல்போன் பாக்குறோமா, செல்போனையே பார்க்க வைக்கும். டிவி பார்க்குமா, டிவியே பார்க்க வைக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த நல்ல பூதம் நம்மள உஷார் பண்ணிவிடும். வேண்டாம், நீ அதிக நேரம் செல்போன் பார்க்குற, அதனால நீ கொஞ்சம் இப்போ இதை அவாய்ட் பண்ணு, செல்போன் எடுத்து வை அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? நல்ல பூதம் சொல்லும். அப்போ நல்ல பூதம் நமக்கு பேச வைக்கணும் அப்படின்னா நம்ம தான் சில விஷயங்களை மாற்றணும்.
ஓகேங்களா? நெறைய வந்துட்டு நல்ல கருத்துக்கள, எது நமக்கு நல்லதோ அத நம்ம தேடி புடிச்சோம்னா, நல்ல பூதம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடும். நல்ல பூதம் ஆக்டிவேட் ஆனா, நம்ம மைண்ட் நல்லதே சொல்லும். கெட்ட பூதம் ஆக்டிவேட் ஆனா, கெட்டத சொல்லும், பயம்புறுத்தும், எந்த வேலையும் செய்ய விடாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப நமக்கு தேவை நல்ல பூதமா, கெட்ட பூதமா? நம்ம தான் நம்மளோட மனசு அப்படின்ற கூடிய அந்த ஒரு விளக்க தேய்ச்சு நல்ல பூதத்த வர வைக்கணும். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் போடுங்க. அண்ட் உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.